ஹலோ எவ்ரிவன். நம்ம ஏற்கனவே வந்து இந்த டிங்க் அப்படின்ற கான்செப்ட்ட பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். போன வாரம் வந்து விஜய் டிவில வந்த ஒரு நீயா நானா ஷோ வந்து டிங்க் அப்படின்ற கான்செப்ட்ட பத்தி வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. டிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, டுவல் இன்கம் வித் நோ கிட்ஸ் அப்படின்றத பத்தி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2வா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 காணொளி வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன். இது வந்து பார்ட் 2க்கான காணொளி. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து பார்ட் 1 பார்த்துட்டு இந்த காணொளிய பார்க்கும்படி நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். 2வது முக்கியமான விஷயமா நெறைய பேர் பேசுனது வந்து, நம்ப வந்து நெறைய சோஷியலைஸ் பண்ணலாம். நம்பளுடைய உலகம் குழந்தை இல்ல அப்டின்னா வந்து, அதாவது டிங்க் அப்டின்ற ஒரு கான்செப்ட்ட ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா வந்து, நம்பளுடைய உலகம் வந்து பறந்து விரிஞ்சு இருக்கும். நெறைய பேரோட சோஷியலைஸ் பண்ணலாம். நம்பளால நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்டிலாம் வந்து ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மித்தான ஒரு விஷயம். அதாவது குழந்தை இல்ல குழந்தை இருந்தா நம்ப வந்து ஒரு 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 வட்டாரத்துக்குள்ளேயே மாட்டிக்குவோம். குழந்தை இல்ல அப்டின்னா, நம்மளோட உலகம் வந்து ரொம்ப பறந்து விரிந்து இருக்கும். நெறைய விஷயத்த நம்மளால எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியும் அப்டின்றத வந்து அப்டின்றது விஷயத்த பத்தி நம்ம பேசியிருந்தாங்க நெறைய பேர். அதனால இந்த கான்செப்ட்குள்ள போறோம் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் எப்டி நான் வந்து ஒரு மித் அப்டின்றத வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் எப்டி சொல்றேன் அப்டின்னா வந்து, நம்மளோட இந்தியா இந்த இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன். நம்மளோட இந்தியா பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஒரு அட் அ ஒரு மென்ன்றதுக்கு வந்து டிஃபரெண்ட் சினாரியோஸ் இருக்கு. பட் நான் ஒரு வுமன் அப்படின்ற ஒரு சினாரியோல இருந்து நான் பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு சோஷியலைசிங் வித் பீப்பிளே வந்து பிரச்சனையா இருக்கும். கிட்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா வந்து, இப்ப வந்து என்னோட தங்கையோ, இல்ல என்னோட கசின்ஸ் குழந்தை இருக்க நெறைய கசின்ஸ் இருக்காங்க. இவங்களால இம்மீடியட்டா கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா வந்து குழந்தை என்ன பண்றான்? அவன் வந்து இப்ப வாந்தி எடுக்கிறான். அவனுக்கு என்ன டயப்பர் போடுற? அவனுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கா? அவன என்ன ஸ்கூல்ல சேர்க்கிற? அவன் என்ன பண்றான்? இந்த மாதிரி அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்கள வந்து சுத்தியே இருக்கும். ஸோ அவங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். நம்பளுக்கு குழந்தை வளர்ப்ப பத்தி தெரிஞ்சிருந்தா கூட நெறைய விஷயம் நம்மளால வந்து பேச முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ப வந்து ஒன்லி ஆன் த ஹியரிங் சைட் மட்டும் தான் இருப்போம். அந்த அந்த கான்வர்சேஷன பிரேக் பண்ணி போறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் மென்ஸ் வேர்ல்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இது நான் சொல்றது வந்து வுமன்ஸ் வேர்ல்டு தான். இது ஃபேமிலி கேதரிங்ஸ்ல மட்டும் கிடையாது. நீங்க ஆஃபீஸ்ல கூட பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இத. என் ஆஃபீஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 30 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஜெனரலா ஒரு ஒரு வுமனோட நீங்க லஞ்ச் சாப்பிட போனீங்க அப்டின்னா, அவங்களோட டிஸ்கஷன்ஸ் ஃபுல்லா வந்து குழந்தை வளர்ப்ப பத்தி நெறைய இருக்கும். குழந்தைங்களுக்கு என்னலாம் பிரச்சனை வருது, அந்த வேக்சின்ஸ் பத்தி, ஃப்ளூவ பத்தி, இது பத்தி வந்து நெறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசிக்குவாங்க. அப்ப வந்து நீங்க வந்து சைலோடா இருப்பீங்க. நீங்க வந்து அவங்களோட அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கான நெறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் பெருசா வந்து இவங்க வந்து அரசியல பத்தி பேச மாட்டாங்க. காமனா நடக்கிற சம்பவத்த பத்தி பேச மாட்டாங்க. நான் விமனுக்கு தெரியாதுன்னு எந்த காரணத்திலயும் சொல்லவே இல்ல. எந்த கட்டத்திலயும் நான் விமனுக்கு தெரியாதுன்னு சொல்லல. பட் தெரிஞ்சா கூட வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல அவங்களோட டிஸ்கஷன்ஸ் வந்து மோர் ஆன் தேர் கிட்ஸா இருக்கணும். இப்போ இதுவே வந்து ஒரு 40 இயர்ஸ தாண்டுன பிறகு இப்ப நான் பார்க்குற நெறைய வுமன்குள்ள இருக்கிற டிஸ்கஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்கள எந்த காலேஜ்ல போட்டீங்க? என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? என்ன ஸ்கூல்ல என்ன என்ன கோச்சிங்க்கு போறான்? இந்த மாதிரி நெறைய டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களால வந்து அந்த டிஸ்கஷன்க்குள்ளேயே வந்து நுழையவே முடியாது. ஸோ சோஷியலைசிங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில நீங்க வந்து உங்களோட சர்க்கிள வந்து நெறைய பிக் அண்ட் சூஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து ப்ரிடாமினன்ட்டா நெறைய வந்து அரசியல் பேசுவேன். காமனா வந்து நம்ம உலகத்தில நடக்கிற விஷயங்கள், நாட்டுல நடக்கிற சம்பவங்கள், இத பத்தியெல்லாம் வந்து நான் வந்து நெறைய பேசுவேன். அப்படி நான் நெறைய பேர்கிட்ட பேச ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இப்ப திரும்பி பார்க்கும்போது என்னுடைய என்னுடைய இன்னர் அவுட்டர் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மென்ஸ் வேர்ல்டா மாறுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா, எனக்கு வந்து கிட்ஸ் அப்ரிங்கிங்க பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயம் என்கிட்ட இல்ல. ஸோ, அப்ப நான் நான் என்ன விஷயம் பேசுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து மோர் மென்ஸ் வேர்ல்டுக்கு தான் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ, இப்பவும் வந்து எனக்கு வந்து 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து இப்போ அவங்க கூட இப்போ வொர்க் பண்ணலனா கூட, என்னோட பழைய டீம்ல இருந்தா கூட என்ன கால் பண்ணி, "என்ன குழலி இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. உன்னோட என்ன? பொலிட்டிக்கலா வந்து நீ என்ன யோசிக்கிற?" அப்படின்ற மாதிரி
என்ன கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து மென் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு பாயிண்ட்ல உங்களோட 40, 40 பிளஸ் இயர்ஸ்ல நீங்க திரும்பி பார்க்கும்போது, நீங்க கனெக்ட் பண்ணதெல்லாம் நெறைய மென்னோடயா இருக்கும். வுமனோட சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு வரத வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லல. பட் ஆனா ஒரு 40 பிளஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு மெனோபாஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா, உங்களோட பாடி சேஞ்சஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான சர்க்கிளா வந்து இது இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க ஆல்ரெடி அந்த அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 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 பிரச்சனையா வந்து இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்குன்னும் சொல்ல முடியாது. பட் ஆனா ஜென்ரலா அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா? சோஷியலைஸ் நம்ம வந்து குழந்தை இல்லலாம் அப்டின்னா, நம்மளோட வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம நெறைய விஷயத்த வந்து சோஷியலைஸ் பண்ணலாம். நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மித்தான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து குழந்தைங்க இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து யூ வில் சோஷியலைஸ் மோர். ஏன்னா, குழந்தைங்க உலகம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய உலகம். நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்ப்பீங்க, ஒரு டீச்சர பார்ப்பீங்க, ஒரு மியூசிக் ஸ்கூலுக்கு போவீங்க, அங்க இருக்க பேரண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுவீங்க. நேச்சுரலா உங்களுக்கு வந்து சோஷியலைசிங் வந்து நேச்சுரலா நெறைய ஸ்டேஜஸ்ல அது தாண்டி தாண்டி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு கிட் இல்லாதம்போது, நீங்களே வந்து அத உருவாக்கணும். நீங்களே கனெக்ட் பண்ணி, அந்த ஒரு உலகத்த நீங்க வந்து சோஷியலைஸ் பண்ணி, உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். பட் மீன்வைல் ஒரு கிட் இருக்கும் பட்சத்துல வந்து, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்க்கிள் வந்து எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். நெறைய பேர நீங்க மீட் பண்ணுவீங்க. இது வந்து நேச்சுரலா நடக்கும். பட் ஆன் த கான்ட்ரரி கிட் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து இத வந்து நீங்க வந்து இன்ஆர்கானிக்கா வந்து நீங்க அத பண்ணணும். பண்ணும்போது கூட வந்து உங்களால சில விஷயத்த தாண்டி போகவே முடியாது. ஸ்டில் ஐ ரிமெம்பர் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நெனச்சேன். இனிஷியலா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, பெரிய ப்ராப்ளம் இருந்தது. என்னாலே வந்து அதுலருந்து வெளில வந்து வர முடியாம இருந்துச்சு. ஸோ எப்படின்னா, இப்ப நான் ஒரு காமன் பிளேஸ்க்கு போறேன். ஈவன் எங்க ஆஃபீஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, ஒரு மீட்டப் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு சக அ ஒரு 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 ஃபெலோ டீம் மெம்பரோட நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க பேர் என்ன? நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட கைண்ட் ஆஃப் வொர்க் என்ன? இத பத்தியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல இம்மீடியட்டா ஜம்ப் ஆகுற ஒரு விஷயம் விமன்குள்ள அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு எத்தன குழந்தை இருக்கு? நீங்க அவங்க என்ன பண்றாங்க? அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் வந்து அ டுவர்ட்ஸ் கிட்ஸ் வந்து மாறிடும். அவங்க என்ன பண்றாங்க? என்ன? எப்படி வளர்க்குறீங்க? யார் பார்த்துக்கிறாங்க? இப்படி வந்துரும். இப்போ வந்து அதே மாரியான ஒரு கேள்வி தான் வந்து இனிஷியலா எனக்கு வரும். ஓகே உங்களுக்கு எத்தன பசங்க? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல எனக்கு பசங்க கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு ஒரு மாதிரி அ ஒரு ஆக்வர்டான ஒரு சைலன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து என்ன பேசணும் அப்படின்னே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலே இருக்காது. இதுக்கு மேல நம்ம எப்படி பேசணும் இவங்க கிட்ட? என்ன பேசுறது? அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. இது வந்து நான் வந்து நெறைய இடத்துல வந்து இனிஷியலா வந்து இத வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலா எனக்கே வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அவங்க அப்படியே சைலன்ட் ஆயிடுவாங்க. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் போயிடுவாங்க. சில பேருக்கு என்ன பேசணும்னே தெரியாம தடுமாறுவாங்க. ஸோ எனக்கும் அந்த தடுமாற்றம் இருக்கும். நானும் என்ன பேசணும்னு எனக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இனிஷியலா இருந்துச்சு. பட் இப்போ வந்து எனக்கே எனக்கே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணிடுவேன். இந்த இந்த விஷயத்த கடந்து வர்றதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்த லூப் பண்ணி பேச ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மோர் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு. இத எப்படி கடந்து வரணும்? இத தாண்டி எப்படி பேசணும்? அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால, அத என்னால கடந்து வர முடியுது. இன்னிக்கும் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஒன் ஆஃப் மை இன்டர்வியூல நான் வந்து அட்டெண்ட் பண்ற ஒரு இன்டர்வியூல வந்து அ இன்டர்வியூ எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு கடைசியா ஃபைனலா இந்த பெர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அந்த அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வந்து அஃப்கோர்ஸ் நான் இப்ப இருக்கிற கம்பெனில பெர்சனல் கொஸ்டின்ஸே கேட்க முடியாது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? அப்டின்னே கேட்க முடியாது. பட் நான் இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண சில கம்பெனில ஒரு கம்பெனி நான் இன்ஃபாக்ட் அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி தான். பட் ஆனா அத அட்டெண்ட் பண்ணும்போது வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, "ஓகே இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டீங்க. ஓகே. உங்களுக்கு எத்தன குழந்தைங்க இருக்கு?" அப்டின்னு கேட்டாங்க. எனக்கு குழந்தைங்க கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இன்டர்வியூவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 டூ 40 செகண்ட்ஸ் வந்து சைலன்ட்டா ஆயிட்டாரு. அவருக்கு என்ன பேசணும் அப்படின்னே தெரியல. அவரு அதுக்கப்புறம் அத கடந்து வரதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட இந்தியன் சொசைட்டி பொறுத்தவரைக்கும் வந்து இப்படிதான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் அந்த வுமனோட கான்வர்சேஷன்ஸ் வந்து இப்படிதான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட கான்வர்சேஷன லைவா வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சர்க்கிள உருவாக்கும் பட்சத்தில அது மோர் ஆஃப் மென்ஸ் வேர்ல்டா இருக்கிற மாதிரி தான் வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ நெறைய கப்பிள் இப்ப சொல்ற மாதிரி நம்ம குழந்தைங்க இல்ல அப்டின்னா வந்து நம்மளால வந்து நெறைய கனெக்ட் பண்ண முடியும். நெறைய சோஷியலைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ள குறுகிட மாட்டோம் அப்படின்னு சொல்றது கம்ப்ளீட்டா ஒரு மித்தான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன்.